தலைப்பு: சுயசரிதைகள், பயோகிராபிஸ். பெயர்: மார்டன் எட்கர். பிறப்பு 1861. மறைவு 1950. மார்டன் எட்கர் அவர்கள் கிளாஸ்கோவில் 1861 பிறந்தார். மார்டன், ஜான் மற்றும் இவர்களது சகோதரி மின்னா எட்கர் அனைவரும் முதலில் சத்தியத்தின் தொடர்புக்குள் வந்தது அன்புள்ள சாட்சியாக மிஸ் சாரா பெர்ரி மூலமாக 1898 அல்லது 1899 வந்தனர். பார்க்க மெமரிஸ் ஆஃப் அண்ட் சாரா மற்றும் பல ஆண்டுகளாக கிளாஸ்கோ ஆய்வுக்கூடங்கள் மற்றும் மாநாடுகளில் செயலில் இறங்கினார். 1, 2 மற்றும் 3ஆம் தொகுதிகளில் சுருக்கமாக வேதாகம காலக்கணக்கின் இசைவு மற்றும் அழகு ஆகியவற்றில் மோர்டன் மற்றும் ஜான் குறிப்பாக ஈர்க்கப்பட்டனர். அதுவே அவர்கள் விசுவாசத்திற்கு பலனாயிருந்தது. பாஸ்டர் ரசல் அவர்களின் வேத ஆய்வுகளை பாடப்புத்தகங்களாக பயன்படுத்தி கால அளவீடுகள் மற்றும் மகா பெரிய பிரமிட்டின் முறையான ஆய்வை 1906 வசந்த காலத்தில் தொடங்கினர். பேராசிரியர் சி. பியாசி ஸ்மித், கோல் ஹோவார்ட் வாய்ஸ் மற்றும் பேராசிரியர் W.M. பிளிண்டர்ஸ் பெட்ரி அவர்கள் எழுதிய புத்தகங்களையும் அவர்கள் வாங்கினர். இது பிரமிட்டின் உட்புற கட்டுமானத்தை பற்றி அறிந்து கொள்ள அவர்களுக்கு உதவியது, சில விவரிக்கப்படாத பகுதிகளை தவிர. எனவே அவர்கள் காய்ரோவிற்கு ஒரு பயணத்தை ஏற்பாடு செய்து 1909 பிரமிட்டில் மேலும் ஆய்வுகளை மேற்கொண்டனர். அந்த பயணத்தின் போது பணிகளுக்காக சில வேலையாட்களை அமர்த்தியதுடன், முதலாவதாக அவர்கள் தாங்கள் குடியிருப்பதற்கென்று கூடாரங்களை மகா பிரமிட்டின் அருகில் ஏற்படுத்தி கொண்டனர். அதன் பிறகு அவர்கள் குப்பைகளை வடப்புறத்தில் சுத்தம் செய்த பின் உரைக்கல் அவர்களுக்கு தெளிவாக தெரிந்தது. அதனால் அவர்களால் துல்லியமாக அடிப்பகுதியின் நீளத்தை அளவிட முடிந்தது. பாதையில் உள்ள பகுதிகளும் தெளிவானது மற்றும் சில முன்னேற்றமடைந்த சில கருவிகளை கொண்டு அளவிடத் துவங்கினர். 3 மாதங்களாக தொடர்ந்து அவர்கள் தங்கள் ஆய்வினை மேற்கொண்டதுடன், மார்டன் அவர்கள் தாங்கள் கண்டுபிடித்தவைகளை கவனமுடன் ஸ்காட்லாந்தில் உள்ள தன் சகோதரி மின்னாவிற்கு கடிதங்களில் பதிவு செய்தார். அவர்கள் திரும்பி வந்த பின்பு இக்கடிதங்களே மேலும் விமர்சனத்திற்கும் ஆவணங்களுக்கும் அடிப்படையாக இருந்தன. ஜான் 1910 மரணமடைந்தார். அவர் மரணம் அடையும் வரை மார்டன் மற்றும் ஜான் இருவரும் இப்பொருளை பற்றி பேராவல் கொண்டிருந்தனர். வகுப்புக்கும் குடும்பத்திற்கும் பெரும் இழப்பை ஏற்படுத்தியது. அவர்கள் கடந்து சென்றது அவர்கள் ஒன்றாக துவங்கியதை மீண்டும் தொடர வேண்டும் என தீர்மானித்தனர். 1912 அவர் எகிப்திற்கு சென்று நிலத்தடி அறைகளை சுத்தம் செய்ததுடன் ஆய்வு செய்து மேல் அறைகளையும் அளவிட்டார். எல்லா சமயங்களிலும் தனது சகோதரி மின்னாவிற்கு கடிதங்கள் எழுதலாயினார். 1920 மீண்டும் அநேக தடவைகள் இப்பயிற்சியானது திரும்ப திரும்ப செய்யப்பட்டது. அவர் எகிப்திய அரசிடமும் அங்குள்ள பணியாட்களிடமும் நற்பெயர் நம்பகத்தன்மையின் மூலம் நற்பெயர் மற்றும் தொழில் சார்ந்த மனப்பான்மையை உருவாக்கினார். அவர் சிறப்பான தொழில்நுட்பங்களை உருவாக்கி அதனை பயன்படுத்தி அருகிலுள்ள குடியிருப்பில் சிறப்பான ஒரு மேல் அறைகள் கட்டப்பட்டுள்ள ராஜாவின் அறைக்குள் நுழைவாயிலில் செல்ல சிறப்பான ஏணிகள் அமைத்தார். மார்டன் மற்றும் மின்னா இவ்விருவரும் அமெரிக்காவிற்கு சில பயணங்கள் மேற்கொண்டனர். மார்டன் பலமுறை சபை சரித்திரமும் வேதாகம காலக்கணக்கின் அம்சங்கள் மற்றும் மகா பிரமிடும் பற்றி விரிவுரை செய்துள்ளார். 1930 அவரது கடைசி பயணம் மேற்கொள்ளப்பட்டது. இவர் அமெரிக்கா மற்றும் மகா பிரிட்டனில் உள்ள அனைத்து சகோதரர்கள் மீதும் அன்புள்ளவரும் அவர்களை நன்கு அறிந்தவருமாயிருந்தார். சில பதிப்புகள் மற்றும் சில புத்தகங்களோடு அவரது எழுத்துக்கள் நிறைவுற்றன. பெருமளவில் அறியப்பட்டவை கிரேட் பிரமிட் பேசேஜஸ் 3ஆம் தொகுதியில் பாலஸ்தீனா மற்றும் எகிப்திலிருந்து எழுத்துக்கள் மற்றும் ஆவிக்குரிய அர்த்தங்கள், டைம் பிக்சர்ஸ் மற்றும் சயின்டிபிக் பிக்சர்ஸ். இன்னும் கூடுதலாக விடுபட்ட கண்ணாடி ஸ்லைடுகளால் தொகுக்கப்பெற்ற நிகழ்ச்சிகளுமே. ஸ்காட்லாந்தில் கிளாஸ்கோவில் உள்ள தனது வீட்டில் 1950ஆம் ஆண்டு பிப்ரவரி 6ஆம் தேதி மார்டன் உயிர் நீத்தார்.
மின்னா பற்றி சில ஆண்டுகளுக்கு முன் மெமரிஸ் ஆஃப் அண்ட் சாரா மற்றும் மெமரிஸ் ஆஃப் ஜான் எட்கர் எழுதப்பட்டு காலங்கள் சென்று போயிற்று. அவரும் அதை தொடர்ந்து வந்து மார்ச் மாதம் 1950 மறைந்தார். தெய்வீக திட்டம் மற்றும் சத்தியத்தின் மீது அன்பும் மற்றும் அயராத பேராவலும் கொண்டிருந்த இவர்கள் நன்கு அறியப்பெற்ற சகோதரர்களாயிருந்தனர். சகோதரர் மோர்டனின் அநேக பாடங்கள், போதனைகள் மற்றும் அந்தரங்க கடிதங்கள் பார்க்க கிரேட் பிரமிட் பேசேஜஸ் மற்றும் கிளீனிங்ஸ் ரஷ் கிளாஸ்கோ. ஆமென்.